Okay, so once again, welcome you all to this shop conducted by Cyberonics. This is Arvind here, and I'm a web app pen tester and ethical hacker. So, என்னை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து just visit my portfolio site. I will be sharing that. So, I'm a bug bounty hunter, and till date, I'm providing training and helping people to secure their infrastructure. So, you can check my Hall of Fames and accomplishments in my portfolio site. Okay. ஓகே ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வில் பி ரிவால்விங் அரௌண்ட் சம் பேசிக் பக்ஸ். லைக் ஒரு பிகினராக வந்து எப்படி வந்து ஒரு வெப்சைட் அப்ரோச் பண்ணி எப்படி அதில் இருக்க பக்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில் பி சீயிங் ரைட். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெப்சைட் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி ஆஸ் எத்திக்கல் ஹேக்கர் அண்ட் பக் பவுண்டி ஹண்டர் வி நீட் டு நோ சம் திங்ஸ். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் அப்படின்ற வேர்டு வந்து ஹியரிங் இட் அலாட். வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. டெஸ்டிங்ல கூட வெப்சைட் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், API testing, mobile app pen testing, like that. A lot of things are there. So actually, இந்த வெப்சைட் அப்படின்றது ஜென்ரல் டேர்ம். பட் இதுல வந்து there are two categories, வெப்சைட் அண்ட் வெப் ஆப். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா இருக்காது? லைக் வாட்ஸ் வெப்சைட் அண்ட் வாட்ஸ் வெப் ஆப். யூ கேன் யூஸ் தி சாட் ஆப்ஷன். வெப்சைட்னா என்ன, வெப் Web ஆப்னா app, என்ன, எல்லாத்தையும் ஒன்று நினைக்க முடியும். web app எஸ் like மணிகன். WhatsApp, web app, லைக் வாட்ஸ்அப். WhatsApp we are using. ஓகே, மற்றவங்க ஓகே. அருள் he said he don't know. Others, what about others? Okay, website contains plain text and images. That's right. Yeah, Dinesh, see, you just got the answer. So let me explain what's a website and a web app. இது வந்து ரொம்ப பேசிக் ஆக்சுவலா. ஸோ இது தெரியல அப்படின்னா வந்து லைக் யூ கான் கெட் இன் டு வெப்சைட் டெஸ்டிங். ஓகே, ஒரு வெப்சைட்னா என்ன, ஒரு வெப் ஆப்னா என்ன, அந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, வெப் ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் லைக் அதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை எப்படி டெஸ்ட்ராய் பண்றதுன்னு தெரிய முடியும். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். ஓகே, என்னோட போர்டு தெரியுதா? ஓகே, இன்னும் ஓகே.
ஓகே, ஸோ சாரி ஃபார் த இன்டரப்ஷன் அண்ட் சரி, இப்போ நம்ம வந்து வெப்சைட் அண்ட் வெப் ஆப் பற்றி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ தட்ஸ் த பேசிக் as I told. ஸோ ஒரு வெப்சைட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எனிதிங் தட்ஸ் ஸ்டாட்டிக். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாபிக் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் அண்ட் இன்னொன்று வந்து டைனமிக். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் சைட்ஸ் என்னன்னா வந்து இட் வில் பி கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். இதுல வந்து நீங்க இன்புட் கொடுக்க முடியாது எங்கேயுமே. ஓகேவா? ஸோ ஒரு ஆக்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து சைட்ஸ்ல இருக்காது. லைக் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல் வெப்சைட்ஸ் அண்ட் பேசிக் இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் நீங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்க முடியும், பட் அந்த சைட்ல இருந்து உங்களுக்கு எதுவும் ரெஸ்பான்ஸ் வராது. லைக் ஒரு ஃபார்மோ இல்ல ஒரு சைன் இன் ஆப்ஷனோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பட் இன் கேஸ் ஆஃப் டைனமிக் வெப்சைட்ஸ் வாட் யூ கேன் டூ இஸ் நீங்க வந்து வெப்சைட் லைவா இன்டராக்ட் பண்ண முடியும். நீங்க ஒன்று சொல்லுவீங்க, அதுக்கு வெப்சைட் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சைட்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் ஃபார் பக்ஸ். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு சைட் டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா வந்து ஜஸ்ட் கோ ஃபார் டைனமிக் சைட்ஸ். And most of the static sites வந்து they will be not having any bug bounty program or VDPs. But anyway, நீங்க ஏதாவது சைட் பேசிக் சைட்ஸை டெஸ்ட் பண்றீங்க, நீங்களே பில்ட் பண்ணி ஒரு சைட் டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் கோ ஃபார் டைனமிக் சைட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு வெப் ஆப்புக்கும் வெப்சைட்டுக்கும் இருக்க வித்தியாசம். இந்த டைனமிக் சைட்ஸ் வந்து வெப் ஆப்னு சொல்லுவோம், பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் இட் வந்து இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கும், லைவா வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். பட் ஸ்டாட்டிக் சைட் வந்து இட் பி ஹோஸ்டட் சம்வேர், பட் இது வந்து நமக்கு யூசருக்கும் அங்க இருக்க இன்டர்நெட் சர்வருக்கும் வந்து there will be no communication. ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு வெப்சைட் அண்ட் வெப் ஆப் உடைய டிஃபரன்ஸ். அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அப்படின்னா வந்து ஒரு யூஆர்எல் இருக்கு அப்படின்னா வந்து there will be a different paths for that URL. Let me show you. For example, meet.google.com slash there will be something like abc hyphen. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து ஒரு கூகுள் மீட் லிங்க் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்க லிங்கை வந்து யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. எஸ், ஸோ திஸ் வாட் அண்ட் யூஆர்எல் இஸ். இந்த யூஆர்எல் எடுத்தோம் அப்படின்னா வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இன் திஸ் யூஆர்எல். இது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணும்போது ஐ வில் பி சேயிங் வாட்ஸ் அ டொமைன், வாட்ஸ் அ சப் டொமைன், பாத் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்கே புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த வெப்சைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து வி கேன் கிளாசிஃபை திஸ் இன்டு 1, 2, 3, 4 அண்ட் 5 பார்ட்ஸை வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகே, இந்த HTTPS இருக்குல்ல, இது வந்து என்ன பார்த்தோம்னா வந்து இட்ஸ் தி ப்ரோட்டோகால் விச் த வெப்சைட் இஸ் யூசிங். ஸோ நார்மலாக வந்து இது வந்து அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லைக் நெட்ஒர்க்கிங்ல வந்து யூ வில் பி சீயிங் அபவுட் OSI லேயர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு OSI லேயர் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இந்த HTTP அண்ட் HTTPS வந்து இட் வில் பி இன் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த சர்வீஸ் வந்து எந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ரன் பண்ணுதோ அதுதான் வந்து மைட் ஹவ் கிவன் ஹியர். HTTPS அப்படி ரன் ஆச்சுன்னா வந்து இட்ஸ் செக்யூர் அண்ட் HTTP ரன் ஆச்சுன்னா வந்து இட்ஸ் நாட் செக்யூர். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பட் நோ இஷ்யூஸ் இது எல்லாம் கூட. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் வில் பி சப்டொமைன். ஓகே, ஸோ சப்டொமைன் என்னன்னா வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் டொமைன் இருக்குல்ல, இந்த மெயின் இடம் இருக்குல்ல, இதுக்கு கீழே எவ்வளவு வந்தாலுமே வந்து இட்ஸ் கால் சப்டொமைன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் meet.google.com பதிலா 123.meet.google.com அப்படி இருந்துச்சுன்னா அந்த 123 அங்கே சப்டொமைனா தான் இருக்கும், மீட் வந்து சப்டொமைனா தான் இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரி திங் பிஹைண்ட் திஸ் மெயின் டொமைன் இஸ் கால் சப்டொமைன். ஓகே, அண்ட் அதே மாதிரி நான் பக் பவுண்டி பண்ணும்போது வந்து ஐ வில் சே யூ ஹவ் டு ஃபைண்ட் a டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்போ வந்து நீங்க சப்டொமைன் எனிமேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் வந்து யூ நீட் டு நோ திஸ். சப்டொமைன்னா என்ன, ஒரு டொமைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, அண்ட் இந்த சப்டொமைனை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து லெட்ஸ் see this. ஸோ இதுல வந்து கூகுள் இருக்குல்ல, இதுதான் வந்து மெயின் டொமைன். ஓகேவா? நம்ம எப்பவுமே ஒரு டொமைன் வாங்குறோம் காசு கொடுத்து அப்படின்னா வந்து வில் பி பையிங் திஸ் மெயின் டொமைன். அதுக்கு கீழே வந்து we can make our own subdomains. இந்த google.com வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த google.com கீழே we can make number of subdomains. அது பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து மெயின் டொமைன். ஓகே, அண்ட் இந்த மெயின் டொமைன்லயே வந்து we can classify this into two. இந்த கூகுள்ன்றது தான் மெயின் டொமைன் இதுல. அண்ட் நீங்க .com இருக்குல்ல, this is TLD அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், டாப் லெவல் டொமைன். ஓகே, ஸோ இது வந்து மாறும். லைக் .com இருக்கலாம், .org அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், இல்லை .in, .co.in, .gov இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து டாப் லெவல் டொமைன்ஸ். ஓகே, அண்ட் இந்த டாப் லெவல் டொமைனுக்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் வரும், இது உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய மீதி எல்லாமே வந்து இட்ஸ் பாத், லைக் வேர் தி வெப்சைட் இஸ் கெட்டிங் ரீடைரக்டட். ஓகே, இந்த டொமைன் கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் இந்த ஸ்லாஷ் கொடுத்து எந்த பாத்தை கொடுக்குறோமோ அந்த பாத்துக்கு வந்து இந்த கண்டென்ட் வில் பி ரீடைரக்டட். ஓகே, ஸோ இதான் வந்து வெப்சைட்ல இருக்க ஒரு பார்ட். ஸோ இந்த இது தெரிஞ்சாதான் வந்து உங்களால வந்து லைக் while enumerating your target you can know a lot of things.
ஓகே, ஸோ இது புரிஞ்சிச்சுல எப்படி ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ஒரு வெப் ஆப் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் as I told while taking target, take it வெப் ஆப்ஸ். வெப்சைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ற கேசஸ் வந்து கம்மி. வெப் ஆப் எடுத்தீங்கன்னா வந்து அது இன்டர்நெட் கூட லைவா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இன்டர்செப்ட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் மோர் நம்பர் ஆஃப் பக்ஸ். அண்ட் ஓகே, மூவிங் டு தி நெக்ஸ்ட் டாபிக், பக் பவுண்டி அண்ட் விஏபிடி. ஸோ பக் பவுண்டி உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரம் யுவர் சைட் பக் பவுண்டி என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்ட் புட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். Bug bounty and VAPT. Just ignore my writing. I'm using mouse. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் நோட்ஸில் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஐ வில் கிவிங் யூ நோட்ஸ். அந்த டாக்குமெண்ட்டில் வந்து யூ கேன் ரெஃபர் தீஸ். Private program for the vulnerabilities. Okay, freelance testing for bugs for a company. Bug bounty is just like passive attack method, which attack surface is less. ஓகே, அப்படி சொல்ல முடியாது. வேற அட்டாக் சர்ஃபேஸ் லெஸ்ன்னு சொல்லிட்டு ஐ டெல் யூ. ஃபைன் பக்ஸ் அண்ட் ரிவார்டிங் ப்ரோக்ராம். யா, ரைட். ஸோ ஒரு பக் பவுண்டி ப்ரோக்ராம் என்னன்னா வந்து, ஓகே, பக் பவுண்டிக்கு முன்னாடி லெட்ஸ் சி அபவுட் விஏபிடி. இதை சொல்லிட்டு உங்களுக்கு பக் பவுண்டி சொன்னா யூ வில் பி கெட்டிங் இட் ஈஸிலி. ஸோ விஏபிடி அப்படின்னா வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். இஃப் தேர்ஸ் அ கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் எடுத்துப்போமே, அமேசான் அப்படி சொல்ற கம்பெனி இருக்குன்னா இவங்க கிட்ட வந்து நம்மளோட டேட்டா இருக்கு இல்லையா. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் விசிட்டிங் Amazon.com. நம்மளோட டேட்டால Amazon.com வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்ல இயர்லி ஒன்ஸோ வந்து they will be doing this VAPT. They will just scan their servers and find if there is any vulnerability or not. ஏன்னா டே டு டே வந்து இன்டர்நெட் வளர்ந்துகிட்டே போகுது. டே டு டே வந்து இவங்க டெவலப்மெண்ட் பண்ணிட்டே போவாங்க. புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிட்டே போவாங்க. ஸோ அப்படி புதுசாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணும்போது வந்து இந்த இயர் எந்த பக்கும் இல்லைனா கூட அடுத்த இயர்ல வந்து there are chances for bugs இல்லையா. ஸோ as development increases, security also increases. அதனால வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த விஏபிடி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே Cyberonics இஸ் அ கம்பெனி. நான் வந்து என்ன பண்ணுவேன், ஐ வில் ரீச் Amazon.com. ஐ வில் டேக் Amazon.com as my client and I will do VAPT. ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், எங்க வெப்சைட்டை லைக் இவங்க சர்வரை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஐ பி கிவிங் தம் ரிப்போர்ட், என்னென்ன பக்ஸ்லாம் இருக்கு, அதை எப்படி பேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விஏபிடி பண்ணி கொடுப்பேன். இதுதான் வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஓகேவா. அண்ட் இன் கேஸ் வாட்ஸ் பக் பவுண்டி, இது விஏபிடில இருந்து லைட்டா மாறணும். பட் சேம் கான்செப்ட் தான். இதுதான் வந்து வில் பி ஃபைண்டிங் பக்ஸ். இங்க எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் இங்கே ஃபைண்ட் பண்ணுவோம். பட் இந்த விஏபிடி அப்படின்ற கான்செப்ட் வந்து வில் பி டூயிங் இயர்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் 2022. ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து அமேசான்ல வந்து லெட்ஸ் சே தே டிட் திஸ் இன் 2021. ஓகேவா. ஸோ 2021ல வந்து தே டிட் திஸ் ஆன் ஜூலை. ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட்ல இருக்கோம். ஓகே. ஸோ இந்த 2021 ஜூலைக்கும் இந்த 2022 ஆகஸ்ட்க்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் கேப், ரைட். ஸோ இந்த கேப்புக்கு நடுவில் இந்த வெப்சைட் என்ன பண்ணியிருப்பாங்க, அமேசான் தே மைட் ஹவ் இன்க்ரீஸ் தேர் ஃபெசிலிட்டிஸ். அவங்க நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஆர் வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவங்க டெவலப்மெண்ட் நிறைய பண்ணியிருப்பாங்க வெப்சைட்ல. ஸோ இந்த 1 இயர் கேப்ல வந்து அவங்க டெவலப்மெண்ட் பண்ணிட்டே போறாங்கல்ல, அந்த டெவலப்மெண்ட்ல ஏதாவது பக் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது லைக் இஃப் தட்ஸ் ஜீரோ டே. ஜீரோ டே என்னன்னா வந்து அந்த கம்பெனிக்கு அப்படி பக் இருக்கிறது தெரியாது, அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படி இருக்க பக்ல வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் விஏபிடி பண்ணும்போது. விஏபிடி பண்ணும்போது மீன்ஸ் இந்த மீன் பீரியட்ல வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க ஹேக்கர்ஸ் அப்படின்னா வந்து இந்த கம்பெனிக்கு பெரிய லாஸ் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சைட் பை சைடு இவங்க டெவலப்மெண்ட் போகுது இல்ல, இது கூடயே வந்து they'll be having bug bounty program. ஸோ ஒரு விஷயம் புதுசா வருதுனாலே வந்து bug bounty hunters will go and test for it. ஓகேவா. ஸோ அந்த மீன் பீரியடை வந்து கொஞ்சம் சேஃபா வச்சிருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் வந்து லைக் கம்பெனிஸ் ஆர் ப்ரொவைடிங் பக் பவுண்டி. ஓகேவா. ஸோ இந்த பக் பவுண்டின்றது வந்து தெர் ஆர் ஆர்டிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் பிபிபிஸ் பக் பவுண்டி ப்ரோக்ராம். ஆர்பிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்டிபின்னா என்னன்னா வந்து ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஷர் ப்ரோக்ராம். நீங்க ஒரு பக கண்டுபிடிக்கிறீங்கன்னா வந்து லைக் வில் பி சப்மிட்டிங் திஸ் அண்டர் ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஷர் ப்ரோக்ராம். அண்ட் ஆர்பிடிபி அதேதான். இது வந்து ரெஸ்பான்சிபிள் வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் ப்ரோக்ராம். இவங்க வந்து இந்த ஆர்டிபி அண்ட் ஆர்பிடிபி எது கொடுப்பாங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துப்போமே, அமேசான் வந்து they will be having their private hosts and private missions. அப்படி இருக்கும்போது அந்த பாலிசியில தான் அவங்க சொல்லியிருப்பாங்க எங்கெல்லாம் வந்து நீங்க டெஸ்ட் பண்ணலாம், எங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஒரு டார்கெட் டெஸ்ட் பண்றீங்கன்னா வந்து அந்த கம்பெனியோட லைக் இந்த
பாலிசிஸை படிச்சுட்டு அப்படிதான் அப்புறம் தான் வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பாலிசிஸில் தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க எந்த சப்டொமைன்ஸாக நீங்கள் எலிமினேட் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணால் என்ன நாங்கள் ரிவார்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு ஹேக்கிங் தட் கம்பெனி யூ நீட் டு ரீட் திஸ் ஆர்டிபி அண்ட் ஆர்விடிபி. இது நான் உங்களுக்கு காமிக்கிற ஆர்டிபி ஆர்விடிபி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு கம்பெனியில் போயிட்டு யூ கான் ஹேக் அண்ட் யூ கான்ட் ஆஸ்க் ஃபார் மணி. ஓகே. ஸோ எந்த கம்பெனிலாம் வந்து பக் பவுண்டி ப்ரொவைட் பண்றாங்களோ, எந்த கம்பெனிலாம் வந்து ஆர்டிபி அண்ட் ஆர்பிடிபி ரன் பண்றாங்களோ, அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் நீங்க போயிட்டு யூ கேன் ஹேக் அண்ட் யூ கேன் ஆஸ்க் ஃபார் மணி. ஓகேவா? அந்த கம்பெனி மட்டும் தான் நீங்க வந்து போயிட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்க கம்பெனி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, few companies have their own bug bounty and RVDP programs, right? I will show you. For example, Google or Facebook எடுத்தோம் அப்படின்னா வந்து they have their own RVDP programs. நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, RVDP இங்க இருக்கு பாத்தீங்களா, bughunters.google.com. ஸோ இந்த சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா வந்து வில் பி கிவன் their ஃபுல் டீடைல், லைக் எந்த டொமைனில் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி எங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பிரைவேட் ப்ரோக்ராம். ஓகேவா? இது இல்லாம வந்து கலெக்டிவா வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கக்கூடிய சைட்ஸ் இருக்கு. லைக் ஹேக்கர் ஒன் அண்ட் பக்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஹேக்கர் ஒன் அண்ட் பக்ரோ. ஸோ இந்த ரெண்டு வெப்சைட் என்னன்னா வந்து இட்ஸ் அ கலெக்டிவ் கலெக்ஷன் ஆஃப் வெப்சைட்ஸ் விச் ப்ரொவைட் பக் பவுண்டி. ஓகே. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிபி ஆர் ஆர்பிடிபி தேடி போறதுக்கு பதிலாக வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஸ்ட்ரைட் அவே கோ டு திஸ் ஹேக்கர் ஆர் பக் அவுட். இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லைக் கான்செப்ட் எப்படின்னா வந்து we show you. ஓகே. ஸோ இங்க இருக்கிறது வந்து லெட்ஸ் சே தீஸ் ஆர் கம்பெனிஸ். ஓகேவா? அண்ட் தீஸ் ஆர் பக் பவுண்டி ஹண்டர்ஸ். இதுக்கு நடுவில் தான் வந்து ஹேக்கர் ஒன் அண்ட் பக் அவுட் இருக்கும். ஓகே. ஸோ இங்க கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுடைய கம்பெனி பத்தின டீடைல்ஸ் வந்து they will be giving it to hacker or backrowd. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து hacker or backrowd will manage their company's data. லைக் இந்த கம்பெனில வந்து ஒரு பக் பவுண்டி ப்ரோக்ராம் இருக்குன்னா வந்து அதை வந்து நீங்க ஹேக்கர் வழியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஹேக்கர் ஒன் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க சென்ட்ரல் நின்று. அண்ட் பக் பவுண்டி ஹண்டர்ஸ் தே வில் ரீச் ஹேக்கர் ஒன். ஸோ ஹேக்கர் ஒன்ல போயிட்டு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தே வில் சூஸ் த டார்கெட் ஃப்ரம் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் தே வில் ஹண்ட். ஸோ இதனால வந்து பக் பவுண்டி ஹண்டர்ஸ்க்கும் லாபமா இருக்கும் அண்ட் கம்பெனிஸ்க்கும் லாபமா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் வந்து தனித்தனி கம்யூனிகேஷன் இல்லை, மொத்தமா வந்து தேர் பி கொலாபரேட்டிவ் கம்யூனிகேஷன். அண்ட் இந்த கம்பெனிஸ் வந்து லைக் ஐ வில் டெல் யூ இன் ஃபியூச்சர் ஹவு டு ஹண்ட் எஃபெக்டிவ்லி ஃப்ரம் த ஹேக்கர் ஆன் பக் ரவுட். இதுல வந்து சில okay, it's about bug bounty platforms and RVDP and RDP programs. இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஓகே. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் அதான் கவர் பண்ணாம விட்டுருந்தாலோ இல்ல எனக்கு இன்னும் கிளியர் ஆகல பக் பவுண்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சா கேளுங்க. லைக் வில் பி மூவிங் ஆன் டு பக்ஸ். ஓகே, லெட் மீ ஷோ யூ தீஸ் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஹேக்கரோட பக்ரோட நான் காமிச்சிடுறேன். ஹேக்கர் ஒன் அண்ட் ஸோ இஃப் யூஆர் அ பிகினர், நான் உங்களுக்கு சொல்ற சஜஷன் என்னன்னா வந்து ஜஸ்ட் கோ டுடே அண்ட் மேக் அக்கௌண்ட் இன் தீஸ் டூ சைட்ஸ். இந்த ரெண்டு சைட்ல வந்து ஒரு அக்கௌண்ட்டை மேக் பண்ணுங்க. ஓகே. ஸோ மேக் பண்ணிட்டு வாட் யூ டூ, யூ ஜஸ்ட் டேக் அ டார்கெட் அண்ட் ஒரு 5 minutes இருங்க. ஐ வில் ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ் இன் சேட் பாக்ஸ். ஓகே. ஸோ என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் கோ டு தி சைட்ஸ், ரெண்டு சைட்டுமே போங்க, ஜஸ்ட் மேக் அன் அக்கௌண்ட். ஓகேவா? நீங்க பிகினரா இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கே போயிட்டு ஜஸ்ட் மேக் அன் அக்கௌண்ட். அண்ட் ஒரு டூ டூ ஒர்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ டூ டூல வந்து யூ நீட் டு ஃபைண்ட் அ ப்ரோக்ராம் அண்ட் யூ நீட் டு ஹண்ட் அ பக் அண்ட் யூ நீட் டு ரிப்போர்ட். ஓகேவா? அதனால வந்து ஜஸ்ட் மேக் அக்கௌண்ட் இன் திஸ் அண்ட் யூ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஹவு திங்ஸ் ஆர் ஒர்க்கிங். அண்ட் பக்ரவுட் கம்பேர் பண்ணும்போது ஹேக்கர் வந்து இட்ஸ் லைக் பெட்டர் திங். ஏன்னா வந்து பக்ரவுட்ல வந்து நீங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல வந்து தே வில் நாட் மேட் அஸ் பப்ளிக். பட் ஹேக்கர் ஒன்ல வந்து ஒரு ஹேக்கர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒரு கம்பெனி ரிப்போர்ட் பண்றாரு அப்படின்னா வந்து அந்த கண்டுபிடிச்ச விஷயத்த தே வில் மேக் இட் பப்ளிக். ரிசால்வ் பண்ணதுக்கு அப்புறமா லைக் ஒரு அது ஒரு பேட்ச் கொடுத்ததுக்கு அப்புறமா தே வில் மேக் இட் அஸ் பப்ளிக். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை படிச்சு யூ கேன் கெட் அ லாட் ஆஃப் நாலேஜ். ஓகே, ஜஸ்ட் a minute.
ஸோ அதான் இந்த மாதிரி இந்த லைக் திஸ் ஆர்டிபி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுளோடைய ஆர்டிபி இது. நீங்கள் கூகுள் ஏதாவது பக் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா வந்து யூ கேன் கோ டு திஸ் சைட் அண்ட் யூ கேன் ரிப்போர்ட் ஃப்ரம் திஸ். இங்கேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, எந்த சப்டொமைன்லாம் வந்து இட்ஸ் அண்டர் அவர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு யூ கேன் சப்மிட் யுவர் பக். ஓகேவா? மூவிங் ஆன் டு ஹேக்கர் ஒன். பக் க்ரௌட். ஸோ இதில் அக்கௌண்ட் மேக் பண்ணுறது சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம மற்ற சைட்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி கேன் மேக் யுவர் ஓன் அக்கௌண்ட். ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஹேக்கரோட ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? கோ டு இந்த டேரக்டரின்ற சைட் இருக்குல்ல, லைக் இப்போ கோ டு டேரக்டரிஸ் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இப்போ ஆக்டிவாக இருக்கும் அதை வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் மேக் அன் அக்கௌண்ட் இன் ஹேக்கர் ஒன் அண்ட் கோ டு டேரக்டரி. இதில் போனீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுக்கோங்களேன். அந்த என்னோட கம்பெனி வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் நான் வந்து இதில் வந்து கொடுத்து வச்சிருப்பேன். லைக் என்னென்ன சப்டொமைன்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், ஒரு என்ன மாதிரி பக்ஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணுவேன், எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீல்ஸ் வந்து யூ கேன் சீட் ஆன் ஹேக்கர் ஒன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இங்கே பார்க்க முடியும். ராய்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லெட் மீ ஷோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேசர் பே இருக்கு. ஸோ ரேசர் பே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். லைக் இட்ஸ் அன் இந்தியன் சைட் ஃபார் பேமெண்ட் கேட்வே. அண்ட் ரேசர் பேல வந்து ஐ ஹேவ் அ ஹால் ஆஃப் ஃபேம். இது வந்து நீங்கள் என்னோட போர்ட்ஃபோலியோ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து தே பி கிவன் தேர் டேட்டா. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு பாலிசின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரைவேட்டாக அவங்க ஓனாக வச்சிருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து ஹேக்கரோட பக்ரோலையும் வச்சிருக்கலாம். ஸோ இப்போ நான் ஹேக்கர் சாரி இந்த ரேசர் பேக்குள்ள போகிறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் சி இங்க ரேசர் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கு. சப்மிட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணீங்கன்னா வந்து யூ கேன் சப்மிட் யுவர் ரிப்போர்ட். அதில் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். எப்படி லைக் நாளைக்கு கிளாஸ்ல வந்து இன்னைக்கு கிளாஸோட எண்டிங்ல வந்து ஐ டெல் யூ ஹவு டு ரைட் அன் எஃபெக்டிவ் ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ இங்க வந்து கீழே ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி பக் கண்டுபிடிச்சிங்க எந்த மாதிரி ரிவார்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து பக் பவுண்ட்ல தேர் இஸ் ரேட்டிங் P0, P1, P2, P3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரேட்டிங்ல வந்து ரெண்டு ரேட்டிங் பார்த்தோன்னா வந்து P0ன்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானது. அண்ட் தேர் ஆர் ஆல்சோ P4 அண்ட் P5. ஓகேவா? ஸோ அப்படியே ஜீரோல இருந்து கம்மியாக வர வர வந்து அதோட கிரிட்டிகாலிட்டி வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்களா, P3னா வந்து லோ லெவல், P2 மீடியம் அண்ட் P1, P0 ஆர் ஹை அண்ட் கிரிட்டிக்கல். இந்த மாதிரி பக்ரவுட்லேயே வந்து சேம் கான்செப்ட் இருக்கு. ஐ வில் ஷோ யூ தட். அண்ட் இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாலிசியில தான் வந்து தே வில் பி கிவிங் தேர் ஹோல் டீடைல்ஸ். லைக் அவங்களோட ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி இருக்கும், நீங்க என்னென்ன டார்கெட் சூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய லைக் டார்கெட் வந்து டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் வேற ஏதாவது நீங்க வந்து பண்ணணுமா டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தே வில் பி கிவன் ஹியர். லெட் மீ ஷோ யூ. அண்ட் இங்க பாத்தீங்களா லைக் அவுட் ஆஃப் ஸ்கோப் வல்லரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இது வந்து மோஸ்டா எல்லா பக் பவுண்டி ப்ரோக்ராம்லயும் இருக்கும். அவுட் ஆஃப் ஸ்கோப் அப்படின்றதுனா வந்து இதுல இருக்க பக்ஸை நீங்க வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வந்து தே வில் பி நாட் அக்செப்டிங் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ரேட் லிமிட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் லிமிட்டிங் இஸ் குட் பேக் ஆக்சுவலி. சில கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணலாம் இதை, சில கம்பெனிஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து தேர் நாட் அக்செப்டிங் ரேட் லிமிட்டிங். அண்ட் ஓப்பன் ரீடைரக்ட் வந்து தேர் நாட் அக்செப்டிங். வில் பி சீயிங் இன் டுடேஸ் கிளாஸ் ஹவு டு ஃபைண்ட் ஓப்பன் ரீடைரக்ட் பக். இது வந்து ஒரு நல்ல பக் தான், பட் தேர் நாட் அக்செப்டிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யூ நீட் டு ரீட் திஸ் பாலிசி. பாலிசி பார்த்துட்டு தான் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து நீங்க வந்து எஃபெக்டிவா பண்ண முடியும். அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தே வில் பி க்ளோசிங் தட் as an informative or duplicate. ஓகே, அன்னைக்கு கொடுத்துருக்க பார்த்தீங்களா ஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கோப்ஸ் என்னன்னா வந்து எந்தெந்த சைட்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ரேசர் பே இஸ் தி மெயின் டொமைன், சொன்னோம்ல மெயின் டொமைன் என்ன சப் டொமைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க என்னென்ன டொமைன் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆன் டெஸ்டிங் தெர் ஆர் லாட் ஆஃப் டெஸ்டிங். லைக் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து வெப் ஆப் பென் டெஸ்டிங் இருக்கு, மொபைல் ஆப் பென் டெஸ்டிங் இருக்கு, ஏபிஐ டெஸ்டிங் இருக்கு.
இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி என்ன ஒர்க் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் வந்து எப்படி ப்ரொவைடிங் டெஸ்டிங் ஆப்ஷன்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டொமைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஏபிஐ டெஸ்டிங் இருக்கு. லைக் இது வந்து நார்மல் வெப்சைட், இது வந்து ஏபிஐக்கு. அண்ட் சேம் வைஸ் தேர் ஆர் 2 more வெப்சைட்ஸ். ஸோ இதை பார்த்துட்டு இந்த சைட்ஸை மட்டும் தான் வந்து நீங்க வந்து ஹண்ட் பண்ணணும். ஓகேவா? இப் சப்போஸ் நீங்க razor.com எடுத்து போயிட்டு ஒரு சப்டொமைன் எனுமரேஷன் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் சப்டொமைன்ஸ். பட் அது எல்லாத்தையும் நீங்க பண்ண முடியாது. இவங்க கொடுத்துருக்க இந்த வெப்சைட்ல மட்டும் தான் வந்து யூ கேன் கோ அண்ட் ஹண்ட். அதுக்கு மட்டும் தான் வந்து வில் பி எலிஜிபிள் ஃபார் அ குட் பவுண்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ப்ரோக்ராம்ஸ் பாலிசி லுக் லைக். அண்ட் பக்ரவுட்லயும் வந்து சேம், ஜஸ்ட் மேக் அன் அக்கௌண்ட் அஸ் எ ரிசர்ச்சர். ஸோ இங்கே உங்களுக்கு கேட்பாங்க நீங்க கஸ்டமரா இல்லை ரிசர்ச்சரா. கஸ்டமர்னா வந்து யூ ஆர் கம்பெனி பர்சன். நீங்க கம்பெனி ரெப்ரசென்ட் பண்றதுக்காக கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்படி இல்லை நீங்க இண்டிவிஜுவல் ரிசர்ச்சரா இருந்தீங்கன்னா வந்து யூ கேன் கோ வித் ரிசர்ச்சர் ஆப்ஷன். அண்ட் மோஸ்டா என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா வந்து ஐ டோன்ட் ஹண்ட் ஆன் தீஸ் போத் சைட்ஸ். ஹேக்கர் அண்ட் பக்ரவுட்ல வந்து நான் அதிகமாக ஹண்ட் பண்ண மாட்டேன். ஐ வில் டெல் யூ வை. நாளைக்கு முடிஞ்சா நான் சொல்றேன் ஏன்ட்டு. மோஸ்ட்லி வில் கோ ஃபார் பிரைவேட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இங்கே வந்து சேம், ஜஸ்ட் கோ டு டிஸ்கவரியில் போனீங்க அப்படின்னா வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனிஸ்லாம் வந்து இங்கே ஃபீச்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. சாரி, டிஸ்கவரி இல்லை, ப்ரோக்ராம்ஸ். இப்போ ஆக்டிவா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து மைட் ஹவ் லிஸ்டட் ஹியர். இதுல வந்து நீங்க டார்கெட்டை சூஸ் பண்ணி அதுல பார்த்த மாதிரியே இது பி ஹேவிங் தேர் ஓன் பாலிசி. அதை பார்த்துட்டு அதை ஒபே பண்ணி நீங்க வந்து ஹண்ட் பண்ணி யூ கேன் ரிப்போர்ட் திஸ். இங்கே சப்மிட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா வந்து அவங்களே கேட்பாங்க. அண்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ P1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து they are providing around $4,000. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை. அண்ட் P4K வந்து they are providing 150 to $200. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எதாவது கிடைச்சு அப்படின்னா வந்து இட்ஸ் கிரேட் திங். ஸோ ஆஸ் யூஷுவல் அவுட் ஆஃப் ஸ்கோப் அண்ட் go through this and start hunting on that site. Okay, so now let's move on to bug hunting. இது வரைக்கும் புரிஞ்சுச்சு இல்லை? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Let me check the comment section. ஆமா, பக் பவுண்டி பொறுத்த வரைக்கும் லைக் ரீசெண்டா ஒரு இது கூட நடந்துச்சு, ஜஸ்டிஸ் ஃபார் செக்யூரிட்டி ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சப்மிட் பண்ற ரிப்போர்ட் எழுதியும் ஒரு லைக் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுற கம்பெனிஸ்லாம் சிலது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா they might have patched that. இல்லைனா வந்து அதை வந்து ஒரு பக்கா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து they will be patching that. இந்த மாதிரி நிறைய நடக்கும். லைக் எனக்கு வந்து பர்சனல் நடந்திருக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ குவிட்டட் ஹேக்கர் அண்ட் பக்ரவுட். நாட் ரிப்போர்ட்டட் yet. ஓகே, ஒரு சைட்ல வந்து பக் பவுண்டி ப்ரோக்ராம் இல்ல, பட் அந்த சைட் வந்து ஒரு ஃபேமஸான சைட்டு, லைக் நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ற சைட். பட் அது வந்து பக் பவுண்டி ப்ரோக்ராம் இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லைக் யூ கேன் ரீச் தேர் அஃபிஷியல்ஸ். லிங்க்டின்லயோ ட்விட்டர்லயோ வந்து அவங்களோட அஃபிஷியல்ஸ் டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் ஒரு சிஇஓ இல்லை ஒரு ஃபவுண்டரோ இருந்தாங்கன்னா வந்து யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் தம். இந்த மாதிரி என் பேர் வந்து இது, நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், உங்க பிளாட்ஃபார்ம் விசிட் பண்ணப்போ வந்து ஐ ஃபவுண்ட் அ பக் ஆன் தட். நீங்க ஏதாவது விடிபி வச்சிருக்கீங்களா இல்லை பக் பவுண்டி ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களா டிஸ்க்ளோஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்டு பார்க்கலாம். லைக் மோஸ்டா நான் பார்த்த வரைக்கும் வந்து they will respond for that and they will try to communicate with you. ஏன்னா அவங்களோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபினட்டா அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. பக்குக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும், லைக் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஐ வில் கிளியர் இட் இன் தி லாஸ்டா கேளுங்க, ஏன்னா இப்போ டைம் இல்லை. சிவிஎஸ்எஸ் கான்செப்ட் ஐ வில் டெல் யூ. லைக் ரிப்போர்ட் சப்மிட் பண்ற அந்த கான்செப்ட் வரும்போது, அந்த டாபிக் வரும்போது ஐ வில் say what is CVSS and how score works. API testing resource need bro. Okay, API testing resource வேணும்னா you can just ping me personally. என்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் நான் ஷேர் பண்றேன் எல்லாத்துக்கும். இந்த கொஸ்டின்ஸ் லைக் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ பர்சனலி. இதை பர்சனல் டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. இப்போ எடுத்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் ஜஸ்ட் ஆஸ்க் ஆர் ஐ வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக். பிகினிங்ல ஐ வில் டெல் யூ ஹவு டு சூஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் கோ ஃபார் ஹேக்கர் அண்ட் பக்ரவுட். இதுல தெரிஞ்ச விஷயம் என்ன வந்து நீங்க ஹேக்கர் அண்ட் பக்ரவுட்ல வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றீங்க பிகினரானா கண்டிப்பா வந்து மினிமம் ஒரு 5 ரிப்போர்ட்ஸும் டூப்ளிகேட்ல போகும், ஆரல்ஸ் வந்து இன்ஃபர்மேட்டிவ்ல போகும். இது வந்து இல்லாம வந்து யாருமே வந்து பக் பவுண்டி ஹண்டரா இருக்க மாட்டாங்க. ஸோ நெவர் ஃபீல் அபவுட் தட். கண்டிப்பா வந்து டூப்ளிகேட்ல போகும். லைக் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சப்மிட் பண்ற பக் வந்து இட் வில் கோ அண்டர் இன்ஃபர்மேட்டிவ்.
இன்ஃபர்மேட்டிவ்ல போச்சுன்னா வந்து அவங்க எடுத்துப்பாங்க, பட் அதை வச்சு எந்த யூஸும் இல்லை. பட் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி யூ பி கெட்டிங் டூப்ளிகேட்ஸ். ஸோ டூப்ளிகேட்ஸ் போயிட்டீங்க அப்படின்னாலே வந்து யூ ஹவ் ப்ரூவன் தட் யூ ஆர் டூயிங் சம்திங். ஏன்னா இன்ஃபர்மேட்டிவ்ல வந்து தேர்ஸ் நத்திங். பட் டூப்ளிகேட் போச்சு அப்படின்னா வந்து நீங்க ஒரு வேலிடான பக் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பட் உங்களுக்கு முன்னாடியே வந்து யாராவது அட்வான்ஸ்டா பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வந்து அவங்களோட அட்வான்ஸ்டா போயிட்டு அதுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் டிஸ்கஸ் டுமாரோ. ஓகே, ஜாம் ஃபைல் வந்து நான் கடைசி அனுப்புறேன். எனவே அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. நோட்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். அதை வச்சு நீங்க வந்து படிச்சுக்கலாம், ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ரெகானசன்ஸ் ஐ வில் டெல் யூ அபவுட் ரெகானசன்ஸ். இந்த கிளாஸோட எண்ட்ல சொல்றேன். இந்த வெப்சைட் இதுவும் பண்ணலாமா? அதான் நான் சொன்ன மாதிரி வந்து லைக் ஆல்ரெடி ஒரு விடிபி ஆர் பக் பவுண்டரி ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா வந்து பிரச்சனை இல்லை. பட் இல்லாத ஒரு வெப்சைட் நீங்க வந்து டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வந்து நோ ப்ராப்ளம் வித் தட். நீங்க வந்து ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக யூ கேன் டெஸ்ட் தட். பட் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து யூ கான் கிவ் அஷூரன்ஸ். லைக் அந்த கம்பெனி ரெஸ்பாண்ட் பண்ணாமையும் போகலாம், என்னாலும் நடக்கலாம். ஸோ வந்து உங்க நாலேஜ் பர்பஸ்க்கு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணா யூ கேன் ப்ராக்டிஸ். பட் அதை வச்சு நீங்க எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பட் இதே வந்து ஒரு பக் பவுண்டரி ப்ரோக்ராம் இருக்க சைட்ல பண்ணீங்க அப்படின்னா வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்திங். அண்ட் அதே மாதிரி இந்த பக் பவுண்டரின்ற கான்செப்ட் வந்து பொறுத்த வரைக்கும் பவுண்டினா வந்து இட்ஸ் ரிவார்ட், ரைட்? ஸோ பக் பவுண்டரி ப்ரோக்ராம் நீங்க போய் ஹண்ட் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் மேண்டட்டரி தட் தே ஷுட் கிவ் யூ மணி. அவங்க காசு தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. they can give you swags லைக் ஒரு டிஷர்ட்டோ இல்ல அந்த பாலிசி பாத்தீங்கன்னா வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து பக் பவுண்டரி ப்ரோக்ராம் இருக்கும், லைக் விடிபி இருக்கும், பட் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து மானிட்டரி வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், லைக் வில் பி கிவிங் ஹால் ஆஃப் ஃபேம் ஆர் சம்திங் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாமே பாலிசி பார்த்துட்டு அப்புறம் ஜஸ்ட் கோ டு ஹண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் இன்டு பக் ஹண்டிங். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பக் வந்து HTML இன்ஜெக்ஷன். HTML இன்ஜெக்ஷன் அப்படின்றது என்னன்னா வந்து HTML உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் which is used to build sites. நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க அப்படின்னா வந்து அதோட பேக்அண்ட் வந்து இட் வில் பி கோடட் இன் HTML. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஒரு வெப்சைட். இது இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது பேக்அண்ட் வந்து ஃபுல்லாக யூ வில் பி கெட்டிங் HTML தான். ஸோ இந்த HTML இருக்குல்ல, இந்த HTML வந்து ஒரு வெப்சைட்ல வந்து இஃப் தட்ஸ் அ டைனமிக் வெப்சைட், அந்த வெப்சைட்ல வந்து there are chances for giving input, ரைட்? ஒரு நீங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு சைன்இன் பண்றீங்க அப்படின்னா வந்து உங்க டேட்டாவை கொடுக்குற இடம் நிறைய இருக்கும். நீங்க நேம்ல வந்து உங்க பேரை கொடுப்பீங்க, ஆர் அட்ரஸ்ல வந்து உங்களுடைய வீட்டு அட்ரஸ் கொடுப்பீங்க, ஆர் ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன்ல வந்து யூ பி கிவிங் யுவர் ஃபோன் நம்பர். ஸோ கண்டிப்பா வந்து டைனமிக் வெப்சைட்ல யூ பி கிவிங் யுவர் டேட்டா. ஆர் ஒரு ஃபார்ம் இல்லை ஒரு சர்ச் பாக்ஸ் இருந்துச்சுன்னா வந்து யூ பி கிவிங் யுவர் டேட்டா தேர். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து இந்த HTML இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து இஃப் தட் வெப்சைட் இஸ் வல்னரபிள் டு HTML இன்ஜெக்ஷன், இந்த கோட் இருக்குல்ல, ஒரு HTML கோட் வந்து இட் வில் டேக் இட் அஸ் அ கமாண்ட். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், பண்ணி காமிச்சா புரியும். ஜஸ்ட் a minute. So for demonstration I will be using this. இது வந்து அக்கன்டிக்ஸோட ஒரு செக்யூரிட்டி சைட். இதை வந்து யூ கேன் யூஸ் ஃபார் ப்ராக்டிசிங். இது வந்து ஆல்ரெடி நிறைய வெல்னரபிலிட்டிஸ் இருக்கும். எல்லா அட்டாக்ஸுமே வந்து இது வந்து நீங்க பண்ணலாம். ஓகேவா? லைக் நீங்க டெக்ஸ்ட் பண்ணி பாக்குறீங்க, லைக் யூர் ப்ராக்டிசிங் அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் திஸ் சைட். ஓகே, ஸோ HTML இன்ஜெக்ஷன் என்னன்னா வந்து when you give this code, இந்த கோடை கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அது வந்து கோடா எடுத்துக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சர்ச் பாக்ஸ் இருக்கா, இங்க வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஃபார் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, இது வந்து நம்ம நார்மலா ஹலோன்னு டெக்ஸ்ட் கொடுத்தோம், இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டை காமிக்குது, நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி தான் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகும். பட் இன் கேஸ் இஃப் திஸ் வெப்சைட் இஸ் வல்னரபிள் டு HTML இன்ஜெக்ஷன், லெட் மீ ஷோ யூ. இது வந்து ஒரு HTML கோடு. உங்களுக்கு HTML தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை, லைக் HTML வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த கோட் மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும், இந்த ஒரு லைன் தெரிஞ்சா போதும். லைக் யூ கேன் டெஸ்ட் ஃபார் திஸ் HTML இன்ஜெக்ஷன் ஆஸ் அ பேஸ், ஆஸ் அ பிகினரா வந்து தெரிஞ்சா போதும். பட் போக போக வந்து உங்களுக்கே தெரிய வந்துடும், லைக் என்ன மாதிரி கோட்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணணும், ஒரு பைபாஸ் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கோட் வந்து அதில் எடுக்கலாம் அப்படின்னா வந்து we can use some bypass techniques to inject this code into that website. ஓகே, ஸோ ஆஸ் அ பிகினரா வந்து இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க, நோட்ஸ்லேயே உங்களுக்கு கோட் இருக்கும். ஸோ இதை எடுத்து லைக் இன்ஜெக்ட் திஸ் இன்டு யுவர் வெப்சைட் பேராமீட்டர்ஸ். இங்க ஒரு சர்ச் பேராமீட்டர் இருக்கு அப்படின்னா வந்து இதை கொடுத்து இப்போ நான் கோ கொடுத்தேன் அப்படின்னா வந்து லைக் நான் ஹலோன்னு கொடுத்தேன், பட் இங்க ஹலோ மட்டும் தான் வந்திருக்கு. சாரி, நான் கோடா கொடுத்தேன். லெட் மீ ஷோ யூ. நான் கொடுத்த கோட் வந்து இந்த ஃபுல் கோட் கொடுத்தேன். லைக் இங்க ஒரு ஏ டேக் இருக்கு, இன்னொரு ஏ டேக் வந்து க்ளோஸ் பண்ணுது. ஏ டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஹலோன்ற கீவேர்டு கொடுத்துட்டு அண்ட் ஏ டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை வந்து நான் ஒரு வெப்சைட்ல கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எனக்கு அப்படியே தான் வந்து வெளில ரிட்டர்ன் கொடுக்கணும், ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணும். நான் முதல்ல காமிச்சேன்ல ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன்ல. ஸோ ஹலோன்னு கொடுத்தா ஹலோன்ட்டு வருது. பட் நான் ஒரு கோடா கொடுக்கும்போது எனக்கு இது வந்து ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா வந்து இது கோடா தான் வெளில வரும். லைக் இங்கேயே வந்து ஒரு ஏ டேக் ஓப்பன் ஆகி ஒரு ஏ டேக் க்ளோஸ் ஆயிருக்கும். பட் எனக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த ஏ டேக் வந்து காணும். ஸோ வாட் திஸ் மீன் இஸ் இந்த வெப்சைட் வந்து HTML இன்ஜெக்ஷனுக்கு வந்து வல்னரபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் ஃபைண்ட் HTML இன்ஜெக்ஷன். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஒரு பக் இருக்கு அப்படின்னா வந்து இந்த பக் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஒரு பக்கை வந்து பொறுத்த வரைக்கும் there are lot of use cases. இந்த பக் வந்து இட் கேன் பி கிரிட்டிக்கல் ஆர் இட் கேன் பி அ மாடரேட் பக். அது எதை பொறுத்து இருக்குன்னா வந்து அதோட யூஸ் கேஸை பொறுத்து தான் இருக்கு. இப்போ நான் இதை வந்து இந்த ஒரு சர்ச் பாக்ஸ்ல இன்ஜெக்ட் பண்ணி காமிச்சேன்ல, லைக் சேம் கேஸ் இஃப் திஸ் பக் இஸ் இன் நேம் பேராமீட்டர். நீங்க ஒரு வெப்சைட் சைன் இன் பண்றீங்க, ஜஸ்ட் இமேஜின் திஸ் திங். நீங்க ஒரு வெப்சைட்டை சைன் இன் பண்றீங்க, சைன் இன் பண்ணும்போது நேம் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த நேம் ஆப்ஷன்ல யூ ஆர் கிவிங் திஸ் திங். இந்த கோடை கொடுக்குறீங்க, கோடை கொடுத்தா வந்து இன்ஜெக்ட் ஆகிடும். அப்போ லைக் வல்னரபிளா இருந்துச்சுன்னா வந்து இட் வில் பி கெட்டிங் இன்ஜெக்டட். ஸோ இன்ஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெயில்ல உங்க பேரை இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த இன்ஜெக்ட் ஆன கோடு தான் வந்து உங்களுக்கு வந்து அங்க காமிக்கும். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? ஸோ அந்த கேஸ் அந்த மாதிரி யூஸ் கேஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த கிரிட்டிகாலிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஸோ யூ கேன் கோ வித் டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ். நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் யூஸ் கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஐ வில் ஷோ யூ சம் ஹேக்கர் அண்ட் ரிப்போர்ட்ஸ். இப்போ வந்து லைவா ஒரு வெப்சைட்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் லைவ் வெப்சைட். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஆர் யூசிங் திஸ் ஃபார் பிளாக்ஸ். இந்த வெப்சைட் பிளாக்ஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், லைக் நான் அதே கமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கிவ் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா வந்து இட் வில் ஷோ சம்திங். இங்க பாத்தீங்கன்னா 11 ஹேக்ஸ் டு செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கு. ஓகே, லெட் மீ கிவ் ஹேக்கர் 007. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து சாரி there are no results for hacker 007 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒண்ணு தெரிஞ்சிடுச்சு என்னன்னா வந்து இங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா வந்து இது வந்து இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த பக் நீங்க டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு பக் கண்டுபிடிக்கிறதுக்கு போறீங்க அப்படின்னா வந்து பிஃபோர் தட் யூ நீட் டு வெரிஃபை தட் வெதர் திஸ் பக் கேன் பி எக்ஸிக்யூட் ப்ராப்பர்லி. ஒரு இன்புட் இருக்கு அப்படின்னா வந்து அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த பக் வந்து வேலிடா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை எடுத்துட்டு லெட் மீ கிவ் HTML கோட். ஓகே, ஸோ நான் இதே கோட காப்பி பண்ணி ஐம் ஜஸ்ட் புட்டிங் திஸ் ஹியர். ஸோ இப்போ எனக்கு இந்த வெப்சைட் வந்து செக்யூரா இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு இந்த ஃபுல் கோட் வந்து இங்கே காமிச்சிருக்கும். லைக் ஏ டேக் ஓப்பனா ஏ டேக் க்ளோஸ் ஆகி இங்க வந்து ஃபுல்லா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கும். பட் இவங்க என்ன பண்றாங்க, சானிடைசேஷன் சரியா இல்லாததுனால இந்த வெப்சைட் வந்து HTML இன்ஜெக்ஷன் வல்னரபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஃபைண்ட் HTML இன்ஜெக்ஷன். இது வந்து சர்ச் பேராமீட்டர் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். பட் தெர் ஆர் லாட் ஆஃப் யூஸ் கேசஸ். ஐ வில் ஷோ யூ. இந்த மாதிரி யூஸ் கேசஸ் கத்துக்கிறதுக்கு தான் வந்து யூ ஆர் ஹேவிங் ஹேக்கர் ஒன். ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இல்ல வேற ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து சில செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த பக்கை ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் சர்ச் ஃபார் ஹேக்கர் ஆன் HTML இன்ஜெக்ஷன். இங்க பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க. ஸோ லெட் மீ ஷோ யூ ஒன் பை ஒன். ஃபார் ஈச் பக் வில் பி சீயிங் சம் ஹேக்கர் ஆன் ரிப்போர்ட்ஸ். ஏன்னா சில பக் நான் லைவாக காமிக்க முடியும், சில பக் வந்து டார்கெட் இல்லாததுனால என்னால் காமிக்க முடியாது. ஐ வில் எக்ஸ்பிளைன் அண்ட் ஷோ எ ரிப்போர்ட். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து தே ஹவ் ரிப்போர்ட்டட் டு IMGUR இமேஜ்கர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நோ இஷ்யூஸ். இந்த கம்பெனி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கொடுத்த பவுண்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் $750. ஸோ இட்ஸ் ரியலி ஹை. ஒரு $500 மேலே போனாலே வந்து இட்ஸ் ரியலி குட் பவுண்டி. ஓகே, அண்ட் இவங்க கண்டுபிடிச்ச சைட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இவர் வந்து இந்த வெப்சைட்ல கண்டுபிடிச்சிருக்காரு இந்த சப்டொமைன்ல. அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன பாலிசியில அங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க எந்த வெப்சைட்ல நீங்க எந்த வெப்சைட்ல நீங்க வந்து ஹண்ட் பண்ணலாம், எங்க வந்து ஹண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா வந்து யூ கேன் ரிப்போர்ட் வேலிட் ரிப்போர்ட். ஸோ இந்த சப்டொமைன்ல வந்து இந்த ஹேக்கர் வந்து ஃபவுண்ட் அ பக் அண்ட் இட்ஸ் HTML இன்ஜெக்ஷன். ஸோ திஸ் ஹவ் அ வல்னரபிலிட்டி ரிப்போர்ட் லுக்ஸ் லைக். இப்படிதான் வந்து ரிப்போர்ட் இருக்கும். ஐ வில் ஷோ யூ ஹவு டு ரைட் ரிப்போர்ட். எப்படி வந்து ரிப்போர்ட் ரைட் பண்ணி அது எஃபெக்டிவா எப்படி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ஷோ யூ. ஓகே, POC இமேஜ். ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு ரிப்ரொடியூஷன் கொடுத்துருக்காங்கல்ல. இதை அப்படியே ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க. லாகின் யுவர் அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் ஆல்பம் வித் நேம்.
இது எங்க கண்டுபிடிச்சிருக்காருன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நேம் பேராமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நேம் பேராமீட்டர்ல இதை இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த எக்ஸஸ் வந்து ட்ரிகர் ஆயிட்டு ஓப்பன் வேற ஒரு இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்மளும் இப்போ என்ன பண்ணலாம், இந்த பேலோட் இருக்குல்ல, ஜஸ்ட் காப்பி திஸ் பேலோட் அண்ட் டெஸ்ட் இன் அவர் சைட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வெப்சைட் லைக் நம்ம முதல்ல பார்த்தோம்ல இந்த பிளாக் சைட்டு, இது வந்து HTML இன்ஜெக்ஷன் அலோவ் பண்ணுது. பட் XSS இருந்துச்சுன்னா வந்து இட்ஸ் கெட்டிங் ப்ரொடெக்டட். XSSன்றது இன்னொரு அட்டாக்கு, பட் ஸோ அந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஐ வில் டெல் யூ வாட் இஸ் XSS. நம்ம அடுத்து பார்க்க போற அட்டாக் அதுதான். ஸோ வாட் திஸ் மீன் இஸ், இந்த வெப்சைட் வந்து HTML இன்ஜெக்ஷன் மட்டும்தான் அலர்பிளா இருக்கு அண்ட் யூ கான்ட் கோ வித் XSS. XSS வந்து HTML இன்ஜெக்ஷனுக்கு சிமிலரான ஒரு இதுதான். ஸோ இந்த யூஸ் கேஸ் புரிஞ்சு இல்ல, இது எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு, நேம் பேராமீட்டர்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் லெட்ஸ் see this HTML in email. ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பக். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சா வந்து யூ கேன் கெட் அ குட் பவுண்டி. வாட் ஹேவ் டன் இஸ், இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல போயிட்டு ஐ திங்க் நேம் பேராமீட்டர் தான் நினைக்கிறேன். கோ டு பாட்டம் ஆஃப் யுவர் பேஜ் அண்ட் கிளிக் ஆன் மெசேஜ் பாக்ஸ் ரைட் கார்னர். ஓகே, நீங்க சப்போர்ட்டுக்கு வந்து மெயில் பண்றீங்க அப்படின்னா வந்து தே பி கிவிங் யூ மெசேஜ் ஆப்ஷன். ஸோ அந்த மெசேஜ் ஆப்ஷன்ல மெசேஜ் டைப் பண்ணிட்டு அந்த ஃபார்மையோ இல்லை வந்து மெயிலுக்கோ வந்து யூ வில் பி சென்டிங் யுவர் query ரைட். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஹி ஹவ் இன்ஜெக்டட் திஸ் பேலோட். ஸோ அப்படி அனுப்பும் போது வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ரெஸ்பான்ஸ் மெயிலில் வந்து ஹி ஹவ் சீன் தட் திஸ் HTML இன்ஜெக்ஷன் ஹாஸ் பீன் ட்ரிகர்ட். ஓகேவா, நான் காமிக்கிறேன் இதை பேலோட ஒர்க் பண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, நான் என்ன பண்ணேன், அங்கே அவர் அந்த ஹேக்கர் யூஸ் பண்ண அதே பேரோட காப்பி பண்ணி ஜஸ்ட் நான் இந்த சைட்டில் போட்டு பார்த்தேன். ஸோ இது ஒரு HTML கோடு தான், இது ஒன்றும் பெரிய கோட்லாம் இல்லை. ஒரு இமேஜை வந்து எடுக்கிறோம், இமேஜ் நான் ஓப்பன் பண்ணுறோம், அதில் வந்து சோர்ஸ் வந்து வி ஆர் பாயிண்டிங் இட் டு ஒன் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் இந்த யூஆர்எல் போனீங்கன்னா தேர் பி இமேஜ். ஓகே, ஸோ இந்த இமேஜை வந்து வி ஆர் இன்ஜெக்டிங் திஸ் டு திஸ் சைட். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் என்ன ஆகுனா வந்து இதோட லைக் இம்பாக்ட் என்னன்னா வந்து இன் கேஸ் ஆஃப் இமேஜ் இஃப் யூ ஆர் இன்ஜெக்டிங் மலிஷியஸ் லிங்க், ஒரு ஃபிஷிங் லிங்க் வந்து ஹேக்கர் வந்து இதில் இன்ஜெக்ட் பண்ணி இதை சென்ட் பண்ணாரு அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சென்டிங் திஸ் இன் குரூப். இது எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து மீட்ல சாட்ல போடுற மாதிரிங்களேன். இப்போ நான் அமிச்ச லிங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் வந்து இந்த அந்த மிஸ்டர் பீனுடைய போட்டோ வந்து பாப்பப் ஆகி நிற்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து அந்த போட்டோ இல்லாம ஒரு மலிசியஸ் லிங்க் வந்து நான் இன்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னா வந்து இந்த லிங்க் யூஸ் பண்ணி லைக் அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஹேக்கர் வந்து ஃபிஷிங்கோ இல்லை வேற ஏதாவது அட்டாக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த கம்பெனியோட யூசர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ அதனால இஸ் வேலிட் பக். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டர் லைக் இந்த ஒரு யூஸ் கேஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுவும் வந்து ஐ திங்க் சேம். ஓகே, இது வந்து சர்ச் பேராமீட்டர் நம்ம பார்த்தோம்ல, சர்ச் பேராமீட்டர்ல அந்த சேம் வந்து இந்த ஹேக்கர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபார் திஸ் பவுண்ட் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ்ட், பவுண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு போடல, பட் நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ யூஆர்எல் வந்து நான் உங்களுக்கு அமிச்சாலும் அதே மாதிரி யூஆர்எல் தான் இது. ஸோ இந்த ஒரு பேலோட் இமேஜ் சோர்ஸ் பேலோட வந்து யூ ஹேவ் இன்ஜெக்டட் இன் சர்ச் ஆப்ஷன். ஸோ நீங்க ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க அப்படின்னாலே வந்து HTML இன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சர்ச் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னாலே வந்து ஜஸ்ட் ஃபார் HTML இன்ஜெக்ஷன். இந்த ஒரு கோடை போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் வெதர் the website is sanitizing or not sanitizing this code. சானிடைசேஷன் வந்து இந்த வெப்சைட் இந்த கோடை கொடுக்குறீங்கல்ல, கோடை கொடுக்கும் போது எய்தர் இட் ஷுட் பிளாக் யூ ஆர் இந்த ஃபுல் கோடை வந்து எடுத்துக்கும் வேர்டா. அப்படி இல்லாம இந்த ஏட்டாக எடுத்துட்டு இதை வந்து ஒரு HTML கோடா எடுத்துக்கிச்சு அப்படின்னா வந்து இட்ஸ் வல்னரபிள் டு HTML இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ திஸ் வாட் HTML இன்ஜெக்ஷன் இஸ். உங்களுக்கு இதை பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து யூ கேன் ரெஃபர் சம் ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட்ஸ். ஏகப்பட்ட ரிப்போர்ட் இருக்கும் ஹேக்கர் ஒன்ல, அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ் கேசஸும் இந்த பக் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு நீங்க இன்னும் கிரிட்டிக்கலாக கொண்டு போகலாம். ஓகே, பட் இஸ் எனஃப் ஃபார் நவ் அண்ட் வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் பக். கூப்பன் இதுவும் வந்து நல்ல யூஸ் கேஸ். கூப்பன் நீங்க ஷாப்பிங் ஏதாவது பண்ணும்போது வந்து இ-காமர்ஸ் சைட்ல வந்து எப்படி கிவிங் யூ கூப்பன் ஆப்ஷன். உங்களுக்கு ஏதாவது கூப்பன் இருந்துச்சுன்னா தான் வந்து நீங்க போட்டு யூ கேன் கெட் அ டிஸ்கவுண்ட் ரைட். அந்த கூப்பன் ஆப்ஷன்லாம் கூட நீங்க வந்து இந்த கோட் வந்து இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்சோ ஃபார் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். இது வந்து அனதர் டேஞ்சரஸ் வல்னரபிலிட்டி. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய யூஸ் கேஸை பொறுத்து இதோட கிரிட்டிகாலிட்டி வந்து மாறும். XSS அப்படின்னு சொல்லுவாங்க, இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைட்ல இருந்தீங்கன்னா வந்து you might have heard this XSS.
கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அட்டாக் தான் வந்து வில் பி காலிங் இட் அஸ் எக்ஸசஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கான்செப்ட் என்ன, சேம் கான்செப்ட் தான். ஒரு HTML கோட கொடுக்குறோம் இங்க, பட் இந்த கேஸ் வந்து வில் பி கிவிங் அ ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். இது வந்து ஒரு ஜேஎஸ் கோட் ஸ்கிரிப்ட். ஓகே, அண்ட் இது வந்து பெரிய கோட்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் தான். இது இந்த லைன் தெரிஞ்சாலே வந்து யூ கேன் ஜஸ்ட் ட்ரை ஃபார் தீஸ் பக்ஸ். ஓகே, டாம் பேஸ்ட் அண்ட் நார்மல் நான் சொல்றேன் ப்ரோ. தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸசஸ். ஒன்று வந்து ரிஃப்ளெக்டட், இன்னொன்று வந்து ஸ்டோர், அண்ட் இன்னொன்று வந்து டாம் பேஸ்ட். மோஸ்ட்டாக வந்து டாம் பேஸ்ட் கம்பேர் பண்ணும்போது வந்து ரிஃப்ளெக்டட் அண்ட் ஸ்டோர்ட் எக்ஸசஸ் தான் வந்து கிரிட்டிகாலிட்டி அதிகம். ரிஃப்ளெக்டட் கொஞ்சம் கிரிட்டிகாலிட்டி கம்மி. ஸ்டோர்ட் எக்ஸசஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து யூ கேன் கெட் அ குட் பவுண்டி. I'll tell you what are the types. ஓகே, ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து சேம், இட்ஸ் லைக் HTML இன்ஜெக்ஷன். இந்த கோடை இன்ஜெக்ட் பண்றீங்க, இந்த கோட் வந்து ஒரு டெக்ஸ்டா இன்ஜெக்ட் ஆகாம கோடாவே இன்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து இட்ஸ் பக். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சைட்ல பண்ணி காமிக்கிறேன். இதை டெஸ்ட் பண்றதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்பர் சைட் ரைட் நவ். நான் உங்களுக்கு POC வேணா காமிக்கிறேன், பட் ஃபார் ஷோயிங் அ டெமோ ஐ பி யூசிங் திஸ் அக்கண்ட் டிஸ்க். ஓகே, ஸோ ஏதாவது சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, இங்க வந்து நான் இப்போ என்ன பண்றேன், இந்த கோட் I'm giving this JavaScript code, and இப்போ நான் இதை கொடுத்து கோ கொடுத்தேன் அப்படின்னா வந்து இந்த JavaScript வந்து ட்ரிகர் ஆகி, லைக் இங்க பாத்தீங்களா எனக்கு வந்து பாப்அப் மெசேஜ் வருது. ஸோ இந்த கோடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து எக்ஸ்பிளைன், லைக் ஒரு ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்றோம். ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வர சொல்றோம். அலர்ட் மெசேஜ்க்குள்ள வந்து வாட் இட் ஷுட் ஷோ, இட் ஷுட் ஷோ 0. சப்போஸ் இதை வந்து மாத்தணும் அப்படின்னா வந்து யூ கேன் read as XSS here. ஸோ இந்த கோட் வந்து இன்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். அந்த அலர்ட் மெசேஜ்ல வந்து XSS here அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு கோ கொடுக்குறேன். ஓகே, give me a minute. ஓகே, ஐ திங்க் பாப்அப் வந்து பிளாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபயர்ஃபாக்ஸ்ல. ஓகே, ஸோ க்ரோம்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இட்ஸ் நாட் கெட்டிங் இன்ஜெக்டட். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து தப்பாக கொடுத்துருங்க, அதனால வந்து இன்ஜெக்ட் ஆகல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் XSS வந்து ட்ரிகர் ஆகிட்டு இட்ஸ் ஷோயிங் அஸ் அன் அலர்ட் மெசேஜ் 0 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு XSS அட்டாக் இருக்கும். இதை வச்சு என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லைக் இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இங்கே நான் வந்து 0 அப்படின்ற இதுக்கு பதிலாக ஐம் ஜஸ்ட் கிவிங் சம் லைக் இந்த வெப்சைட்டோட குக்கீஸை வந்து ஸ்டீல் பண்ணுறதுக்காக தேல் பி யூசிங் XSS அட்டாக். இங்கே நான் 0 கொடுக்கறதுக்கு பதிலாக டாக்குமெண்ட் டாட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த இந்த XSS இருக்க ஒரு வல்னரபிலிட்டியா, சாரி XSS இருக்க ஒரு சைட்டை வந்து ஒரு யூசர் விசிட் பண்றாரு அப்படின்னா ஒரு ஹேக்கரால அந்த யூசருடைய குக்கீஸ் வந்து ஸ்டீல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ குக்கீஸ் தெரியும்ல, குக்கீஸ்ன்றது வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் மாதிரி. லைக் நம்மளோட டீடைல்ஸ்லாம் வந்து டெம்பரரியா ஸ்டோர் பண்றதுக்கு வெப்சைட் யூசர்ஸ் குக்கீஸ். அதனால தான் நீங்க வெப்சைட் குள்ள போறீங்க அப்படின்னா வந்து தே வில் ஆஸ்க் டு அக்செப்ட் த குக்கீஸ். ஓகே, ஸோ அந்த குக்கீஸ் நம்ம ஸ்டீல் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த யூசரோட அக்கௌண்ட்குள்ள நம்ம ஈஸியாக போக முடியும். லைக் அக்கௌண்ட் டேக் ஒரு ரிலேட்டடாக கூட போகலாம் இது. ஸோ அதனால தான் வந்து XSS வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லை, நான் இப்போ டாக்குமெண்ட் குக்கியை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் இந்த சைட்ல இருந்து. ஸோ எனக்கு வந்து இங்கே அன்டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பட் இதே வந்து ஒரு ஆக்டிவா இருக்க சைட் அப்படின்னா வந்து இந்த இந்த கோட் இன்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து எந்த யூசர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த யூசரோட குக்கீஸை வந்து நம்மளால ஸ்டீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டட் கேசஸ்ல. இப்போ யாரும் கேட்டிங்களா ஸ்டோர்ட் அண்ட் டாம் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டோர்ட பொறுத்த வரைக்கும் இந்த HTML இன்ஜெக்ஷன் நம்ம சில யூஸ் கேஸ் பார்த்தோம்ல, லைக் ஒரு சர்ச் பேராமீட்டர் வந்து நீங்க கோட போட்டு பார்க்கலாம், ஆர் நேம் பேராமீட்டர்ல, அண்ட் யாரும் சொன்னாங்க கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த கூப்பன் பேராமீட்டர்ல வந்து நீங்க போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து இட் வில் பி கமிங் அண்டர் ரிஃப்ளெக்டட். ஓகே, அண்ட் நேம் பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் யூ கேன் கோ வித் ஸ்டோர்ட். இப்போ ஒரு நேம் பேராமீட்டர்ல வந்து நீங்க இந்த XSS கூட கொடுக்குறீங்க அப்படின்னா, இஃப் சப்போஸ் த வெப்சைட் இஸ் வல்னரபிள்,
அந்த வெப்சைட் வந்து வரக்கூடிய மெயிலா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து லைக் ஆல் அதர் திங்ஸ் அது எல்லாமே அந்த எக்ஸஸ் கோட் இன்ஜெக்ட் ஆகி வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பக் வந்து டு பி கெட்டிங் கிரிட்டிக்கல் சிவியாரிட்டி. நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டோர்டு எக்ஸஸ் கண்டுபிடிச்சேன். வில் ஷோ யூ. அதோட பிஓசி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். Just give me a minute. ஸோ எக்ஸஸ் அண்ட் HTML இன்ஜெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சல கான்செப்ட். லைக் கான்செப்ட் புரிஞ்சா போதும் உங்களுக்கு. பக் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது பெரிய பிரச்சனை இருக்காது. பிகாஸ் ஹேக்கர் ஒன் வில் ஹெல்ப் யூ ஃபார் தட். என்னென்ன யூஸ் கேஸில் வந்து அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது சொல்லணும் எல்லாத்தையும். ஓகே, ஜஸ்ட் see this POC. இது வந்து ஐ திங்க் லாஸ்ட் மந்த் நான் ரிப்போர்ட் பண்ணி இப்போ வந்து லைக் அவரோட நேம் பேராமீட்டர்ல வந்து இட் வாஸ் வல்னரபிள் டு எக்ஸசஸ். ஸோ நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்னோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஆப்ஷன்ல வந்து ஐ கேவ் திஸ் இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். இந்த எக்ஸசஸ் கோடை கொடுத்துருந்தேன். அது வந்து எனக்கு இன்ஜெக்ட் ஆகிட்டு அது ஸ்டோர்ட் எக்ஸசஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, தெரியுதான்னு தெரியல. ஐ திங்க் தெரியும் நினைக்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து ஐ ஜஸ்ட் இன்ஜெக்டட் திஸ் ஜாவாஸ்கிரிப்ட் கோட். இது இன்ஜெக்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ண உடனே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லைக் see this. இங்கே பார்த்தீங்களா எக்ஸஸ் பை அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த எக்ஸஸ் பை அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த கோடுக்கு பதிலாக இப்போ ஐம் கிவிங் டாக்குமெண்ட் டாட் குக்கீஸ் என்னோட யூசர் குக்கீஸை வந்து ஐ கேன் கெட். ஓகே, ஸோ திஸ் அ கான்செப்ட். ஸோ இப்படி தான் ஒரு எக்ஸஸ் பக் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் எக்ஸஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ குட் பவுண்டி ஃபார் தட். டூப்ளிகேட்டா இல்லை அப்படின்னா வந்து யூ கேன் கெட் அ குட் பவுண்டி. ஓகே, இது வரைக்கும் டவுட் ஏதாவது இருக்கா? எக்ஸஸ் அண்ட் HTML இன்ஜெக்ஷன் டவுட் ஏதாவது இருக்கா? பர்ப் ஷூட் ஐ பி ஷேரிங் யூ ப்ரோ. நான் ஷேர் பண்ணுறேன், பர்ப் ஷூட் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு கிளாஸ்ல வந்து வில் பி சீயிங் பர்ப் ஷூட். ஓகே, டாம் பேஸ்ட் என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டெல் யூ. என்னோட இது என்னன்னா சஜஷன் என்னன்னா வந்து டோன்ட் கோ ஃபார் டாம் பேஸ்ட் அட்டாக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இஸ் தி வெப்சைட். இங்க ஒரு இன்புட் கொடுக்குறோம். அண்ட் இந்த இன்புட் வந்து இந்த வெப்சைட் வழியா வேற எங்கெங்கயோ போயிட்டு கடைசியா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஓகேவா? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம்ல வந்து இன்ஜெக்டிங் ஜாவாஸ்கிரிப்ட் கோட். ஓகேவா? இது வந்து டைரக்டா உள்ள போகுது இந்த வெப்சைட்டுக்கு. பட் இந்த வெப்சைட்ல வந்து அந்த இடத்துல ட்ரிகர் ஆகாம வேற எங்கெங்கயோ போயிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல அந்த வெப்சைட்டுக்கு வந்து காமிக்குது. ஓகே, ஸோ இந்த டாம் பேஸ்ட் அட்டாக்ஸ் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும் ஆக்சுவலா. இது வந்து சைட் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து டைனமிக்கா இருக்கணும். ஓகே, அண்ட் இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஆல்சோ டெஸ்ட் திஸ் இன் ஸ்டாட்டிக் சைட்ஸ். ஸ்டாட்டிக் சைட்ஸ்ல வந்து எக்ஸசைஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா they will be using JavaScript, HTML and CSS இதுஸ் தான் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணுவாங்க ஸ்டாட்டிக் சைட்ஸ். ஸோ அப்படி இருக்கப்ப வந்து இஃப் தட்ஸ் வல்னரபிள் நீங்கள் எக்ஸசைஸ் கோட் இன்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து யூ வில் பி கெட்டிங் பாப்அப் மெசேஜ். ஓகே, ஸோ டாம் பேஸ்ட பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் கான்செப்ட். உங்களுக்கு இன்னும் டாம் பேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ரீட் சம் மீடியம் ரீட் சம் மீடியம் ஆர்டிகல்ஸ். பட் என்னோட சஜஷன் என்ன வந்து டோன்ட் கோ ஃபார் டாம். ஏன்னா டாம் வந்து அளவுக்கு கிரிட்டிக்கலாகவும் உங்களால் கொண்டு போக முடியாது. உங்களோட டைம் தான் அதிகமாக வேஸ்ட் ஆகும் டாமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரிஃப்ளெக்டட் அண்ட் ஸ்டோரில் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே வந்து உங்களால் நல்ல பவுண்டி எடுக்க முடியும். அருண், எஸ் ப்ளீஸ் மியூட் யுவர் மைக்.
ஐ வில் ஷேரிங் ஆல் மை டீடைல்ஸ். ஷேர் பண்றேன் எல்லாத்தையும். ஹலோ இந்த கமெண்ட். ஓகே, பட் ஷூட்ன்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் இன்டர்செப்ஷன் டூல். நான் உங்களுக்கு பட் ஷூட் நாளைக்கு நடத்துறேன். பட் ஷூட் எப்படி யூஸ் பண்ணணும், பட் ஷூட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்க இன்ஜெக்ட் எங்கெங்கெல்லாம் வந்து இன்புட் பேராமீட்டர்ஸ் இருக்கும் அங்க எல்லா இடத்துலயுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த HTML அண்ட் CSS சாரி XSS. ஓகே, இன்புட் சர்வீஸ் ஆகுது. யா, லைக் ஒரு வெப்சைட் வந்து பிளாக் பண்ணுச்சுல்ல இப்போ XSS கொடுத்தப்ப அதை பைபாஸ் பண்றதுக்குலாம் டெக்னிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். லைக் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா வந்து யூ கேன் பிங் மீ பர்சனலி. அப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா இது வந்து பேசிக்ஸ் வந்து எடுத்து போயிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் டெஃபினெட்லி தேர் ஆர் பைபாசஸ். ஜஸ்ட் ஒன்ஸ் பாப். ஓகே, பட் ஷூட் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து ஒரு இஷ்யூ இருக்கு ஆக்சுவலா. லைக் நீங்க விண்டோஸ்ல ரன் பண்ணும்போது இட் வில் பி ஆஸ்கிங் யூ ஃபார் வெரிஃபிகேஷன். அதனால வந்து அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எனக்கும் ஃபேஸ் பண்ணேன், பட் சார்ட் பண்ணிட்டேன் நானு. ஐ வில் ஷேர் யூ. நான் உங்களுக்கு எல்லா ஃபைலும் ஷேர் பண்றேன். அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து யூ கேன் இன்ஸ்டால் இட் ஆன் யூர் சிஸ்டம். நாளைக்கு கிளாஸ்ல ஐ வில் ஜஸ்ட் ஷேர் தட். ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து இட்ஸ் செஷன் ஃபிக்சேஷன். இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான பக்னு கூட சொல்லலாம். ஏன்னா அக்கௌண்ட் டேக் ஒரு கிட்ட போவோம் இது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் கண்டுபிடிச்சு ஒரு வெப்சைட்ல வந்து எக்ஸஸ் கண்டுபிடிச்சு யூ ஹவ் காட் யூசர் குக்கீஸ். ஓகேவா? ஸோ ஒரு யூசர் குக்கீஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து தேர் வில் பி தேர் டீடைல்ஸ். ஒரு லாகின் ஆயிருக்க யூசரோட குக்கீஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா அந்த யூசருடைய பேரு அண்ட் அவருடைய செஷன் ஐடி, அவரோட யூசர் ஐடி, இந்த மாதிரி என்னென்ன வெப்சைட்ல வந்து அந்த வெப்சைட் என்னென்ன டீடைல்ஸ் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுதோ அந்த எல்லாத்தையுமே அதனால வந்து குக்கீஸ்ல வந்து கெட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த குக்கீஸ் மூலயமா வி கேன் லாகின் டு தேர் அக்கௌண்ட். இதுதான் வந்து ஆக்சுவலா செஷன் ஃபிக்சேஷன். இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான பக் மாதிரி தான். அக்கௌண்ட் டேக் ஒரு ரிலேட்டடா போக முடியும். ஐ வில் ஷோ யூ. இதனால லைவா பண்ணி காமிக்க முடியும். பிகாஸ் ஐ ஹேவ் அ டார்கெட். இந்த விஷயம் நான் கண்டுபிடிச்சிருந்தேன், முதல்ல கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணேன். பட் தே ஹவ் நாட் சால்வ் திஸ். ஏன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு. ஓகே, ஓகே. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஒரு டூல் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ETD. இது வந்து ஒரு வெப்சைட் சாரி ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் தான். யூ கேன் கோ டு எனி ப்ரௌசர். ஃபயர்பாக்ஸ் இல்லை குரோம் எதுக்கு போனீங்கனாலும் வந்து ஜஸ்ட் கிவ் எடிட் திஸ் குக்கி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசருக்கு ஏற்ற குக்கீஸ் வந்து யூ கேன் ஜஸ்ட் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து என்னோட சிஸ்டம் வந்து ஆல்ரெடி ஐ ஹவ் இன்ஸ்டால் திஸ். ஓகே, ஸோ இங்க இருக்குல்ல, இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன். அண்ட் குரோம்க்கும் வந்து சேம் ஆப்ஷன் தான். ஜஸ்ட் சர்ச் ஃபார் தட் அண்ட் யூ வில் பி கெட்டிங். இப்படிதான் இருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து யூ வில் பி ஹண்டிங் திஸ் பக். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஓகே, இது வந்து ஒரு லாக்இன் ஆயிருக்க யூசர். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் யூசர் பி. ஓகேவா? இந்த யூசர் வந்து லாக்இன் ஆயிருக்காரு. சக்சஸ்ஃபுல்லி லாக்இன் இன்டு தி வெப்சைட். நான் வந்து யூசர் ஏ அண்ட் நம்ம ஹேக்கர். ஓகே, ஸோ இந்த யூசர் வந்து லெட்ஸ் சே abc.com abc.com லாகின் ஆயிருக்காரு. லாகின் ஆனாலே வந்து இந்த யூசருக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், ஒரு மெயில் ஐடி ஆர் யூசர் நேம் இருக்கும், இவரோட பேர் வந்து அந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் இருக்கும். இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து இந்த யூசரோட இது வந்து வெப்சைட்ல இருக்கும். ஓகே, இதெல்லாமே வந்து அந்த வெப்சைட் வில் பி ஷோரிங் இட் இன் குக்கீஸ். ஏன்னா அந்த யூசர் வந்து மறுபடியும் வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணும்போது இந்த குக்கீஸ்ல இருந்து அந்த டேட்டா வந்து ஈஸியாக ரிட்ரீவ் ஆயிடும். ஓகே, இதை பத்தி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். ஒரு செஷன் எப்படி கிரியேட் ஆகுது, அந்த செஷன் எப்படி நம்ம இன்டர்ட் பண்ணி எப்படி அதில் பக் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஐ வில் டெல் யூ டுமாரோ. அது பர்ஃபெக்ட் தான் காமிக்க முடியும். ஸோ நான் வந்து நாளைக்கு சொல்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ லாகின் இருக்கும்போது they will be having cookies, right? ஸோ இந்த குக்கீஸை வந்து நான் ஹேக்கர் என்ன பண்றேன், ஐம் ஜஸ்ட் யூசிங் an XSS. ஒரு XSS யூஸ் பண்ணி ஐ காட் திஸ் யூசர்ஸ். இந்த யூசருடைய குக்கீஸ் எனக்கு கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்களேன். அந்த குக்கீஸ் மூலியமா ஐ கேன் கெட் இன் டு ஹிஸ் அக்கௌண்ட். எந்த ஒரு அத்தரைசேஷனும் இல்லாம, ஒரு பாஸ்வேர்டு எதுவுமே இல்லாம இந்த குக்கீஸ் ரீப்ரொடியூஸ் பண்றது மூலியமாவே வந்து என்னால ஈஸியா வந்து இந்த யூசர் அக்கௌண்ட்குள்ள போக முடியும். ஸோ திஸ் வில் பி an account takeover related bug. ஓகேவா? இது வந்து ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் நடக்கிற ஒரு விஷயம். பட் திஸ் இஸ் வேலிட் பக் ஆக்சுவலி. நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். அண்ட் புக் மை ஷோல வந்து இந்த பக் இருந்துச்சு. நானே ஒரு வாட்டி அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் தே ஜஸ்ட் டோல் தட் திஸ்